என் அன்புக்குரிய தேவஜனமே, இந்த நாளில் உடன்படிக்கை பெட்டி என்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து அடிமை பிரசங்கிக்க விரும்புகிறேன். வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய பிள்ளைகளே, ஒரு திரைச்சீலை, அந்த திரைச்சீலைக்கு உள்ளே உடன்படிக்கை பெட்டி, திரைச்சீலை இயேசு கிறிஸ்துவின் மாம்ச சரீரம். அந்த மாம்ச சரீரம் கிழிக்கப்பட்ட பிறகு அங்கே உள்ளே உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. என் அன்புக்குரியவர்களே, அடுத்த வசனத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், கருவின்கள் இருந்தது, அங்கே கிருபாசனம் இருந்தது. இதை குறித்து விவரமாக பேசுவதற்கு எனக்கு சமயம் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லிவிட்டு அவர் அப்படியே கடந்து போய்விட்டார். சரி, வாருங்கள். ஒரு திரைச்சீலை, இரண்டாம் திரைச்சீலை, அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மனித சரீரம். இது எதற்கு அடையாளம்? பழைய ஏற்பாட்டுக்கு அடையாளம். இது எதற்கு அடையாளம்? நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். இது எதற்கு அடையாளம்? நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்ததற்கு அடையாளம். அந்த பாவ சரீரம் சிலுவையிலே கிழிக்கப்பட்டது. கிழிக்கப்படும் போது அங்கே ஒரு வழி திறக்கப்படுகிறது. அங்கே பார்க்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. இது எதை குறிக்கிறது? புதிய ஏற்பாடு. இது எதை குறிக்கிறது? ஜீவமாக்கம். இது எதை குறிக்கிறது? பாலும் தேனும் ஓடுகிற புதிய எருசலேமை அது குறிக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதற்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம். இது மிக முக்கியமானது. என் அன்புக்குரிய தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டியாய் நாம் இருந்தால் ஒரு நாள் இந்த மண்ணான சரீரமும் மண்ணுக்கு திரும்பக்கூடிய இந்த சரீரமும் தீச்சு இரையாக வைத்திருக்கக்கூடிய இந்த சரீரமும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக என் கர்த்தர் மாற்றுவார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்து வாரார். அவர் ஒரு சரீரத்தோடு வருகிறார். அந்த சரீரம் மகிமையின் சரீரம். அந்த மகிமையின் சரீரம் தான் உடன்படிக்கை பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையுடைய கற்பலகை. என்ன மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம்? நாம் செத்த பிறகு, நாம் செத்து மண்ணோடு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அதே சரீரத்துக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் உள்ளே பிரவேசித்து இந்த சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாய் எழுப்பப்பட போகிறது. அது எழுப்பப்படுவதற்கான ஒரு ஜீவன் தான் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருடைய தழுத்தக்கோள் உயிர்த்தெழுதல். அடுத்தால நீங்க பாருங்க, உடன்படிக்கையுடைய கற்பலகை மகிமை, நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம். என் அன்புக்குரியவர்களே, இவைகளெல்லாம் தேவத்துவம், ஒரு தெய்வத்துக்குள்ள இருக்கக்கூடிய காரியம். இவைகள் சேர்ந்தால்தான் அதை தேவன் என்று நம்ம சொல்ல முடியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த தேவத்துவம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த சரீரத்தை குறித்துதான் நான் உங்களிடத்தில் நான் பேசிக் கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு 3 வகையான சரீரம். அவர் மனிதனாக பூமிக்கு வருவதற்கு முன்னர் அவருக்கு நித்திய வார்த்தை என்ற ஒரு சரீரம். சொல்லுங்க, நித்திய வார்த்தை என்ற ஒரு சரீரம்.
நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? காணக்கூடாத இறைவன், அக்கினிமயமான தேவன், கண்ணுக்கு புலப்படாதவர், உருவமற்றவர். ஆனால் அவர் ஆபிரகாம் வீட்டுக்கு வர, ஆபிரகாம் கொடுத்த அப்பத்தை சாப்பிடுகிறார், ஆபிரகாம் கொடுத்த இறைச்சியை சாப்பிடுகிறார், தன்னுடைய கால்களை அவர் கழுவுகிறார். ஒரு நண்பரோடு உரையாடுவது போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரம் வார்த்தையாகிய சரீரம். அந்த வார்த்தையாகிய சரீரத்துக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தனித்தத்துவம், உடன்படிக்கையுடைய கற்பலகை இருந்தது. என் அன்பு சொல்லியவர்களே, அந்த நித்திய வார்த்தையாகிய அந்த சரீரம் ஒரு மனித சரீரமாக மாறியது. ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் அந்த பூமிக்கு வந்தார். எதற்காக மனித சரீரம்? நான் செய்த பாவம், நான் செய்த அட்டுழியங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், என் முற்பிதாக்கள் செய்த பாவங்கள், என் முற்பிதாக்கள் தாத்தா பாட்டி இவர்கள் செய்த சாபங்கள் சிலுவையில் அழிப்பதற்காக ஒரு மனித சரீரத்தை இயேசு பூமிக்கு வந்தார். பார்ப்பதற்கு ஒரு மனிதன், ஆனால் அந்த மனித சரீரத்துக்குள்ளே தேவத்துவத்தின் ரகசியம் இருந்தது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்தக்கோல், உடன்படிக்கையுடைய கற்பலகை அந்த சரீரத்துக்குள்ளே இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருகிறார். மூன்றாவது சரீரத்தை அவர் உடையவராய் அங்கே வருகிறார். அந்த மூன்றாவது சரீரம் அது மகிமையின் சரீரம். அந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளே தேவத்துவத்தின் ரகசியம் அப்படியே இருக்கிறது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அவருடைய தளிர்த்தக்கோல், உடன்படிக்கையுடைய கற்பலகை அப்படியே அந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளே அது இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்று இந்த மகிமையின் சரீரத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துடைய மணவாட்டி, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பற்றி என்ன சொல்லுகிறாய்? யோவான் தான் கண்ட மகிமையின் சரீரத்தை குறித்து அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை ஒப்பிட்டு நான் உங்களிடத்தில் நான் பேச நான் விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, முதல்ல மணவாட்டியார் 1000 வருஷ அரசாட்சியில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் மணவாட்டி. 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிறகு அடுத்த புதிய எருசலேம், அங்கே இந்த மணவாட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக அவள் அப்படியே மாறிவிடுகிறாள். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. முந்திய வானம், முந்திய பூமி. நம்முடைய ஒட்டுமொத்த காலத்தை நம்ம 4ஆக பிரிக்க வேண்டும் வேதத்தின் அடிப்படையில். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் முடிய ஆதாம் முதல்
மோசே வரைக்கும், ஆதாமில் இருந்து பூமி படைக்கப்பட்டதுல ஆதாமில் இருந்து மோசே வரைக்கும் இந்த காலத்துக்கு பேர் முற்பிதாக்களின் காலம். இரண்டாவது, மோசேயின் காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறக்கும் காலம் வரைக்கும் நியாய பிரமாணத்தின் காலம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து முதல் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகை வரைக்கும் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த காலம் கிருபையின் காலம். அப்ப இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்து அவர் இரண்டாவது பூமிக்கு வருவது வரைக்கும் உள்ள காலம் ஒரு கிருபையின் காலம். அடுத்து இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை முதல் 1000 வருஷ அரசாட்சி முடிவது வரைக்கும் ஒரு 1000 வருஷம் ஒரு காலம் அது இருக்கிறது. இப்படி 4 காலங்கள் ஆதாமில் இருந்து 1000 வருஷ அரசாட்சி முடிவது வரைக்கும் இந்த 4 காலங்கள். இந்த 4 காலங்களிலும் நான் இப்போது பார்க்கிறோம் பாருங்க வானம், நாம் இப்பொழுது பார்க்கிறோம் பாருங்க இந்த பூமி அப்படியே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதுதான் பழைய வானம், பழைய பூமி. அடுத்து என்ன செய்கிறார்? எப்படி நோவாவின் நாட்களில் அக்கிரமம் பெருகினதுனால இந்த பூமியை தண்ணீரை கொண்டு கழுவினாரோ அதுபோல என் அன்புக்குரியவர்களை 1000 வருஷ அரசாட்சி முடிகின்ற போது என் தேவன் இந்த வானத்தை இந்த பூமியையும் அக்கினிக்குள்ளாக பிரவேசிக்க வைக்க போகிறார். ஒரு தீக்குள்ளாக அவர் பிரவேசிக்க வைக்க போகிறார். அது என்ன செய்யறது? பழசெல்லாம் எரிக்கும், அதை ரெனியூ பண்ணும், அதை புதிதாக்கும். இயேசு கிறிஸ்துவின் வருகையில இதே வானம் இருக்கும், இதே பூமி இருக்கும். இதை மறந்து போகாதீர்கள். 1000 வருஷ அரசாட்சி முடிகின்ற போது இந்த வானத்தையும் பூமியையும் அக்கினியை கொண்டு அவர் புடமிடுவார். புடமிடுகின்ற போது இருக்கக்கூடிய அசுத்தம், இருக்கக்கூடிய கழிவு, பாவம், சாபம், என்ன அக்கிரமம் இந்த பூமியில இருக்குதோ, இந்த வானத்தில் இருக்குதோ அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்டு வரும். அதுக்கு பேர் தான் புதிய வானம் புதிய பூமி. கைகளை தட்டி இந்த புதிய வானம் இந்த புதிய பூமி இதுக்குள்ளதான் இந்த புதிய எருசலேம் மாகிய மணவாட்டி அங்கே உள்ளே வருகிறார். என் அன்புக்குரியவர்கள், இது யார்? மறுபடி பிறந்தவர்கள், மறுரூபமாக்கப்பட்டவர்கள், மகிமையின் சரீரத்தை பெற்றவர்கள். இவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு 4 காலத்தை சொன்னேன். இந்த 4 காலத்தில் இருக்கிற இந்த மனிதர்களில் யார் மறுபடி பிறக்கிறார்களோ, யார் மறுரூபமாக்கப்படுகிறார்களோ, யார் மகிமையின் சரீரத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி, மணமகள், தொடர்ந்து அவள் மனைவி என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதை அன்புக்குரியவர்களே, கோடா கோடி ஜனங்கள் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களிலே யாரெல்லாம் ஞானஸ்நான அபிஷேகம் பெறுகிறார்களோ, அது மட்டுமல்ல, தான் வாழுகின்ற போது ஒரு புதிய மனுஷனாய் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, அது மாத்திரமல்ல, உயிர் தொழுகின்ற போது மகிமையின் சரீரத்தை யாரெல்லாம் பெற்றுக் கொள்கிறார்களோ, அல்லது உயிரோடு இருக்கும் போதே மகிமையின் சரீரத்துக்கு யாரெல்லாம் மாற்றப்படுகிறார்களோ அவர்கள் மட்டுமே என் அன்புக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதலாவது என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அடைந்த சரீரம்
அதை யோவான் பார்க்கிறார். அவருடைய தலை, இயேசு கிறிஸ்துடைய தலை எப்படி இருக்கிறது? வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய முன்பாகம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அங்கே இயேசு கிறிஸ்து தன்னை யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துடைய தலை முடி எப்படி இருக்கிறது என்றால் வெளிர் நிற்கு, வெள்ள வெள்ளேர் நிற்கு. அது எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? பருத்தி பஞ்சுக்கும் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய பனிக்கும், உறைந்த பனிக்கும் இயேசு கிறிஸ்துடைய தலைமுடி, அந்த தலை அங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து ஒரு நீண்டாயுள்ளவர். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் நீண்ட ஆயுளை உடையவர் என்று அங்கே யோவான் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த வெள்ளை முடிய அவருடைய தலைய எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் பருத்தி பஞ்சுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உறைந்த பனிக்கட்டிக்கு அது ஒப்பிடப்படுகிறது. பருத்தி பூமியிலே முளைத்து வளர்ந்து செடியாகி காய் காய்த்து அது ஒரு பஞ்சு, அது நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்து மரியாவுடைய வயிற்றிலே அவதரித்து பூமியிலே பிறந்து வளர்ந்து 33 ஆண்டுகள் இந்த பூமியில இருந்து அவர் இன்று வரைக்கும் கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தட்டிக்கொடுத்து அன்புக்குரிய தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துடைய மனித தன்மையை இது குறிக்கிறது. இரண்டாவதாக, அது பனிக்கட்டுக்கு, பனிக்கு அங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பனி வானத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒன்று. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அவர் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மையை அது குறிக்கிறது. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, அந்த கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்துடைய மகிமை அடைந்த சரீரம் என்ன சொல்லுகிறது? நான் மனுஷகுமாரன் மட்டுமல்ல, நான் ஒரு தேவகுமாரன். நான் மாறாதவர், நான் நித்தியமானவர், ஆதியும் அந்தமுமானவர், என் முந்தினவரும் பிந்தினவருமானவர், அல்பா ஓசுமேகா. எனக்கு முன்னாடி யாரும் அல்ல, எனக்கு பிறகு யாரும் அல்ல. கைகளை தட்டி, நாட்களின் துவக்கமும் வருஷத்தின் முடிவும் இல்லாதவர் இயேசு என்பதை அந்த மகிமையின் சரீரம் அங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இது அன்புக்குரியவர்களே, இந்த சரீரத்தோடு மணவாட்டி கண்ட சரீரத்தை அடிமை ஒப்பிட்டு பேச நான் விரும்புகிறேன். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது. அவர் தலை மயிர் சுருள் சுருளாகவும் காகத்தை போல் கருமையுமாய் இருக்கிறது. கருமையாகவும் இருக்கிறது. மணவாட்டி இயேசுவை பார்க்கிறா. இயேசுவை பார்க்கும் போது அவருடைய தலை தங்கமாய் இருக்கிறது. ஒரு தங்கத்தால் செய்த தலை போல அவர் தலை இருக்கிறது. அடுத்து அவர் முடிக்கு வாரா, அந்த முடி சுருள் சுருளாய் இருக்கிறது. அது சுருள் சுருளாய் மட்டுமல்ல, அது காக்கா நிறத்தை போல
கருகருன்னு இருக்கிறது. அந்த முடி கருகருன்னு அது இருக்கிறது என்று மணவாட்டி இயேசு கிறிஸ்துனுடைய தலையையும் தலை முடியையும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? அவர் எப்பவும் இளமையானவர், அவர் எப்பொழுதும் வாலிபம், அவர்கிட்ட வல்லமை குறையாது, அவர்கிட்ட பலம் குறையாது, அவர்கிட்ட அழகு குறையாது. அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசுவின் நாமமே வல்லமைகள பெருசு. அதுக்கு ஒப்பான வல்லமை இந்த உலகத்துல இல்லை. தலையை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் இங்க ஒரு ஆர்டினேஷன் கொடுத்திருக்கு. இங்க என்ன ஆர்டினேஷன் கொடுத்திருக்கு? உலகத்துல இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் இயேசுதான் தலை. உலகத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் உங்க புருஷன் தான் தலை. நல்லா கவனிச்சிடுங்க. இயேசுவுக்கு தேவன் தான் தலை. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் கடந்து வாருங்கள் 5 முதல் 8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுல கவனிச்சிடுங்க. இயேசுதான் தேவன், அவர்தான் தேவன், தலை தேவன், அவர்தான் தேவன். அவர் தேவனாய் இருந்தாலும் ஒரு மனுஷனாக அந்த பூமிக்கு வந்து சாகிறது வரைக்கும் அவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருந்தார். இந்த பூமிக்குள்ள போய் எதையெல்லாம் செய்யணும் என்று அவருக்கு வரைபடம் கொடுக்கப்பட்டதோ, எழுத்தாளர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டதோ, சாகிறது வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய பின்பாகம். இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்று இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கண்கள் எதை குறிக்கிறது? பார்வையை குறிக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் எரிகிற அக்கினி போல இருக்கிறது என்று யோவான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அக்கினி எதை குறிக்கிறது என்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அவன் அன்புக்குரிய தேவச்சனமே, ஒரு மனுஷன் அவன் ஞானஸ்நானம் பெறாமல், அபிஷேகம் பெறாமல், பாவ மன்னிப்பு பெறாமல், ஒரு நல்ல மனுஷனாய் இந்த பூமியில வாழாமல் அவன் இருந்தால் ஏசப்பா கண்ணு அவனை பார்த்துக்கிட்டே இருக்குது. அவன் செயலை பார்த்துக்கிட்டே இருக்குதான். பார்த்துட்டு உன்னை நியாய தீர்ப்புக்கு நான் உட்படுத்துவேன், நியாய தீர்ப்புக்கு அவனை தள்ளுவேன். வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய தேவஜனமே, மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் மனுஷனையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. மனுஷன் செய்கிற தவறின் நிமித்தம் அவனுக்கு நியாய தீர்ப்புக்கு அவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பார்வை இயேசுடைய கண்களிலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் கண்களை குறித்து பார்க்கின்ற போது வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. இதோ அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டேன்.
அது 7 கண்களை உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. 7 கண்கள், அந்த 7 கண்களும் 7 ஆவிகள். அந்த 7 ஆவிகள் பூமி முழுவதும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள். என்ன அர்த்தம்? 7 நாட்கள் சேர்ந்ததுதான் ஒரு வாரம். அது ஒரு முழுமை. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பார்வை எப்படி பார்வை? இந்த உலகத்தையே சுத்திக்கிட்டு வரமா மனசுல வச்சுக்கிறேன். இப்ப அந்த கண் என்னை பார்க்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய கண்கள் பூமி முழுவதும் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கண்கள் அக்கினி நிறைந்த கண்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய கண்கள். அவர் எப்படி நியாய தீர்ப்பு கொடுப்பார் தெரியுமா? தான் கண் கண்டவைகளின் படி அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். கைகளை தட்டி நன்மைக்குரிய தேவஜனமே, இயேசுப்பாவுடைய கண்கள் துன்மார்க்கனை அப்படியே பார்க்கிறார். என்ன தப்பு பண்றான், என்ன பாவம் பண்றான், என்ன தீய செயல் பண்றான், பிடிச்சு கொண்டு வரணும், நியாய தீர்ப்பு கொடுக்கணும் என்று அவருடைய கண்கள் தகுதி உடைய கண்களாய் இருக்கிறது. ஆனால் மனவாட்டிக்கோ வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏசப்பா கண்ணு எப்படி இருக்கான்னு தெரியுமா? புறா கண்ணு மாதிரி இருக்கு. புறா பரிசுத்தாவி. தண்ணீர் நிறைந்த நதி. இயேசுதான் ஜீவ நதி. ஆமா, ஜீவ தண்ணீர். பாலில் கழுவப்பட்டது. அந்த கண்ணை பாலில் கழுவிருக்கான். பால் எதை குறிக்கிறது? வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தை பரிசுத்தம், வார்த்தை ஜீவன். அதுல கழுவப்பட்டது. அவன் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டது. நாமளும் புறா. என் மனவாட்டி புறா. நல்லா கவனிச்சிடுங்க. அப்ப அந்த மனவாட்டி எங்க தங்குவா? பரிசுத்த ஜீவ தண்ணீர் இருக்கக்கூடிய கைகளை தாட்டுங்க. அந்த நதியில தான் தங்குவா. எந்த சபையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த சபையில தான் என் மனவாட்டியாகிய புறா இருக்கும். அது மாத்திரம் அல்ல, பாலில் கழுவப்பட்டதா இருக்கும். மனசுல வச்சிடுங்க. அங்க இந்த கலப்பு வார்த்தை அங்க இருக்காது. வார்த்தையினால் கழுவப்பட்டிருப்பாங்க. சத்தியத்தினால் கழுவப்பட்டிருப்பாங்க. நேர்த்தியா இருப்ப மனவாட்டி. இயேசு எவ்வண்ணமோ அவ்வண்ணம் தான் மனவாட்டி இருக்கணும். தகுதியை இழந்துடக்கூடாது. அடுத்தபடியாக வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. மகிமையடைந்த சரீரத்தில் யோவான் பார்க்கிற கால்கள் பிரகாசமடைந்த. அது எங்க? உலைக்களத்தில். அந்த கால புடமிட்டு போட்டு நொறுங்க போட்டு புடமிட்டாங்க, அடிச்சாங்க. அந்த காலுக்கு என்ன பாடுகளை கொடுக்கணுமோ அத்தனை பாடுகளையும் அந்த காலுக்கு கொடுத்தாங்களாம். அந்த பாடுகளை எல்லாம் அந்த கால் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அது உலைக்களத்தில் பழுத்த வெண்கலம். அவன் நியாய தீர்ப்புக்கு கொடுக்கக்கூடிய, நியாய தீர்ப்பு துன்மார்க்கனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியுடைய கால்களை அவர் பெற்றிருக்கிறார். சிலுவையில் அவரை உட்படுத்தி அவருடைய கால்களில் ஆணியை கடாவி என் அன்புக்குரியவர்களை அந்த சிலுவையில் அவரை கொலை செய்தார்கள். இதுதான் அவருக்கு ஏற்பட்ட புடமிடுதல், அவருக்கு ஏற்பட்ட அடி கொடுத்தல், சோதனைக்கு உட்படுத்துதல். அந்த சோதனைக்கு பிறகு அவருடைய காலை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலைக்களத்தில் பழுத்த வெண்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவருடைய கால்கள் என் அன்புக்குரிய தேவ ஜனமே, நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒரு தகுதி உள்ள கால்களாய் இன்னைக்கு இயேசப்பானுடைய கால்கள் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய கால் நீதி உள்ள ஒரு கால். மறந்து போகாதீர்கள்.
அது ஒரு எங்கேயாவது அவர் துன்மார்க்கத்துக்கு அந்த கால் ஓடி இருக்குமா? எங்கேயாவது பிறரை கெடுப்பதற்கு அந்த கால் ஓடி இருக்குமா? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவை மரணத்தை ஏற்றடைக்கு உயிர் தெழுந்த பிறகு அந்த கால் பாருங்க எதற்கு ஆயத்தமாயிருக்கிறது? நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு. வெளிப்படுத்துற விசேஷத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனை காலை கொண்டு நசுக்குவாராம். பார்த்து நியாய தீர்ப்பில் அவனை நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சாதாரணமான இன்னைக்கு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன யாரு எங்க நியாய தீர்ப்பு, என்ன நியாய தீர்ப்பு, என்ன ஒண்ணுல தெய்வ பயமே இன்னைக்கு இல்ல. மனசு கண்டபடி கண் கண்டபடி கால் நடக்கிறபடி இன்னைக்கு பாவம் செய்யறத பார்க்கிறோம். இயேசுவின் கால்கள். ஆனால் மனவாட்டிக்கோ அவருடைய காலுக்கு வாருங்கள். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய முன்பாகம் வாசிக்க கேட்போம். அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூணை போல் இருக்கிறது. மணவாட்டி என்ன சொல்றா? மணவாட்டி அவளுக்கு புருஷனாகிய அவருடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? என் மணவாளனுடைய கால் பசும்பொன் ஆதாரத்தில் இருக்கிறது. ஆதாரம்னா பவுண்டேஷன். என் அன்புக்குரியவர்களே, பசும்பொன் என்றால் பரிசுத்தமான தேவன். இயேசு கிறிஸ்து யாராம் தெரியுமா? அவர் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். மணவாட்டி சொல்லுவா என் இயேசு என் மணவாளன் அவர் பரிசுத்தமானவர். அது மாத்திரமல்ல, நிற்கிற அந்த ஆதாரத்தின் மீது நிற்கிற வெள்ளைக்கல் தூண்கள் போல் இருக்கிறது. என்ன தூணு? இந்த கட்டிடத்தை தாங்கி பிடிக்குது. தாங்குகிறவராய் சுமக்கிறவராய் என் மனவாட்டி சொல்றா, என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார், என்னை ஏற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தூண்? வெள்ளை நிற தூண். என் புருஷன், என் மணவாளன், அவர் நீதியுள்ள தேவன். வெண் வஸ்திரம் எதை நீதியை குறிக்கிறது. அவர் நமக்கு தூணாய் தாங்கி பிடிப்பாருங்க, ஏந்துவாருங்க, தப்புவிப்பார். மணவாட்டி சொல்ற. ஆனால் துன்மார்க்கனுக்கோ அவருடைய கால்கள் அக்கினி நிறைந்த கால்கள். ஒவ்வொரு நடத்தையும் உன்னிப்பா பார்த்துக்கிட்டே வராரு. அவர்கிட்ட போய் இனி நான் தெரியாம தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். மறந்துடாத. நடத்தை உலகத்தில் தெளிவான ஒரு நடத்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, உங்க ஊழியக்காரன் அடிக்கடி சொல்வது போல நம்முடைய கால்கள் நன்மை செய்வதற்கு தான் ஓடணுமே தவிர நம்ம கால்கள் பிறருக்கு தீங்கு செய்வதற்கு ஓடக்கூடாது. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துடைய பின்பாகம். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல். அந்த சத்தத்துக்கு இன்னொரு வேற ஒரு மாறுபட்ட சத்தம் இனி கிடையாது. இதுதான் இப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்து. மறந்துடாதுங்க, இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்து அவரே. என் அன்புக்குரியவர்களே, புத்துள்ள கன்னிகைக்கு அவர் சத்தம் எப்படி இருந்து பாருங்க. வாசல திறந்தாரு, உள்ளே நைஸா தான் இருக்கு. கன்னிகையா இருக்க கத்துக்கிடணும். அடுத்த வார்த்தை போ. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துடைய முன்பாகம். தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். கை என்னது? கை என்பது செய்கிற வேலை, வேலை செய்தல். அந்த கை என்ன செய்தான் பாருங்க. 7 நட்சத்திரத்தை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறது. என்ன நட்சத்திரம்? என்ன விளக்கு தண்டு? இருளிலே பிரகாசிப்பதுதான் நட்சத்திரம். அப்ப நட்சத்திரம் யாரை குறிக்கிறது? ஊழியக்காரங்களை குறிக்கிறது. அந்த ஊழியக்காரங்க இருளில பிரகாசிப்பாங்க, இருளான காலத்தில் பிரகாசிப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாமே சத்தியத்தை விட்டு விலகி ஓடுது. இன்னைக்கு இயேசுவின் தோட்டத்துல அந்த விளக்கு பிரகாசிக்குது. இன்னைக்கு சத்தியத்துல நில்லு. அப்போஸ்தலர் 2:38 நில்லு. வார்த்தை விட்டு விலகாத, மனுஷ கற்பனைக்கு போகாத, மனுஷ சிந்தனை நீ சாய்ந்து போவாத, வேதத்தில் நில்லு. நீ மணவாட்டி. அது இருளிலே அது பிரகாசிக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர்களை அவர் தன்னுடைய வலது கரத்துல வச்சிருக்கிறார். ஊழியக்காரன் ஒரு
ஆக்ட் தானே தவிர அந்த கிரியையை நடத்துறது யார் சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பெரியவர்களே, மணவாட்டிக்கு இயேசு கிறிஸ்துவின் கரம் வாசிக்க கேட்போம். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் கரங்கள் படிகை பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கு. ஏசப்பா கரம் எப்படி இருக்கா? படிகை பச்சை நிறைந்த பொன் வளையல். பொண்ணுன்னா பரிசுத்தம், பொண்ணுன்னா தேவன், அவர் தேவன். மணவாட்டி எப்படி பரிசுத்தமா இருக்கும். நாமளும் பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆனால் மணவாட்டிக்கோ உன்னதப்பட்ட 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. ஏசப்பா வாய் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. மதுரம். மதுரம்னா என்னது சொல்லுங்க? இனிமை. இனிமைனா கிருபையுள்ள வார்த்தை. மணவாட்டிக்கு கிருபையுள்ள வார்த்தை. கிருபையுள்ள வார்த்தை எங்க இருந்தது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். கிருபையுள்ள வார்த்தை. இந்த 4 சுவிசேஷம் தான் கிருபையுள்ள வார்த்தை. என்ன சொல்லிச்சு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் நான் தருவேன். நான் காயத்தை ஏற்படுத்தி காயத்தை கட்டக்கூடிய தேவன். நான் உன்னை தூக்கி சுமக்கக்கூடிய தேவன். நானே நல்ல வைப்பன். நல்ல வைப்பன் உனக்காக நான் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன். 4 சுவிசேஷம் கிருபையுள்ள வார்த்தை. அந்த கிருபையுள்ள வார்த்தை உன்னை அப்போஸ்தலர் நடவடிக்கைக்குள்ளாக உன்னை திருப்பி விடுகிறது. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நீ பிரவேசித்து வெளியே வந்துவிட்டால் நீ மணவாட்டியாக நீ உருவாக்கப்படுகிறாய். அப்ப மணவாட்டி என்ன சொல்றா பாருங்க. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கிருபையா இருந்து, எனக்கு இனிமையா இருந்து, நான் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைக்குள்ளே உள்ளே பிரவேசித்தேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இருக்கிறேன். எனக்கு மணவாட்டியாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தை எனக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கிடையாது. என் புருஷனுடைய வார்த்தை எனக்கு கிருபையுள்ள வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கும் சூரியனை போல் இருந்தது. சூரியனை போல் இருந்தது இயேசு கிறிஸ்துவினுடைய முகம். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து இன்னைக்கு அவர் ஒரு மகிமுள்ள சரீரத்தில் அவர் இருக்கிறார். அவருடைய முகம் எப்படி இருக்குதான் பாருங்க. ஒரு சூரியனை பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இங்கே எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? சூரியனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு இரவு முடிந்து ஒரு புதிய காலை ஒன்று ஆரம்பிக்கும் போது என் அன்புக்குரியவர்களே, அந்த சூரியன் தன்னுடைய முகத்தை இந்த உலகத்துக்கு அது காட்டுகிறது. ராக்காலம் முழுவதும் முடிந்து ஒரு புதிய நாள் பிறக்கும் போது அந்த சூரியன் தன்னுடைய முகத்தை காட்டுவது போல என் அன்புக்குரியவர்கள் இயேசு கிறிஸ்து நம் மணவாட்டி ஆகிய நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு வருகின்ற போது அந்த புதிய யுகத்தில், அந்த நித்திய கால வாழ்க்கையில அவருடைய முகம் எப்படி இருக்குமான்னு சொல்லுங்க. சூரியனை போல பிரகாசம். கையில் அங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி வேண்டாம், அங்க ஒரு விளக்கு வேண்டாம். ஆமா என் அன்புக்குரியவர்களே, அவரே அங்கே ஒரு நித்திய வெளிச்சமாக அவர் அங்கே இருப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த அவருடைய நித்திய வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வரும்போது அவருடைய முகம் அன்புக்குரியவர் சூரியனை போன்ற பிரகாசமாயிருக்கு. அதற்குள்ளாக அவ்வளவு துன்மார்க்கனையும் அவ்வளவு அக்கிரமக்காரனையும் அக்கிரம செய்கள் எல்லாரையும் சாத்தான் எல்லாவரையும் அவன் நியாயம் தீர்த்தங்கே முடித்து விட்டு ஒரு நீதியின் சூரியனாக பிரகாசிப்பார். அல்லேலூயா. வாசிக்க கேட்ட உன்னத பாட்டு 5:10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேரில் சிறந்தவர். உன்னத பாட்டு 5:13. அவர் கண்ணங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் முகம் மணவாட்டிக்கு பாருங்க. அவர் வெண்மையும் சிவப்புமானவர்.
10,000களில் சிறந்த. என் அன்புக்குரிய என் தேவ ஜனமே, மணவாட்டியாக இல்லாதவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுங்க, அபிஷேகத்தை பெற்றுங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய வாழ்க்கை வாழுங்க. இல்ல, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய குரல் பெருவெள்ளத்து இரைச்சல். அங்க மன்னிப்பே கிடையாது, எக்ஸ்கியூஸ் மீ அங்க கிடையாது. அவன் அன்புக்குரிய என் தேவ ஜனமே, மணவாட்டியாக இருப்போம். அவன் அழகுள்ள மணவானோடு முடிவற்ற காலத்தில் அவரோடு கூட சேர்ந்து வாழ்வோம். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.